வணக்கம். இந்த பதிவு மிக மிக ஒரு முக்கியமான பதிவு இது. டெஸ்ட்டு 4 வரைக்கும் பார்த்தாச்சு. ஆங்கிலம் இப்போ தான் படிக்க தொடங்குறீங்க, இங்கிலீஷ் படிக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த 4 டெஸ்ட்டையும் ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டுங்க. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுக்குமான அனைத்து டாப்பிக்களுமே கொஷின்ஸாக வரும். நீங்கள் எப்படி எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் எல்லா கொஷின்ஸுமே இருக்கும். 4 டெஸ்ட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. நான் உங்களுக்கு தனியாக எஸ்ஜிடி ஸ்பெஷல் டெட்டு அப்படின்னு போட்டு இங்கிலீஷ் அப்படின்னு ப்ளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு வரிசலாக கொடுத்துட்றேன். இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே இந்த வீடியோக்கு கீழே நான் அந்த ப்ளேலிஸ்ட்டை போடுறேன். ஸ்பெஷல் டெஸ்ட்டு இங்கிலீஷுன்னு கொடுக்குறேன். இது உங்கள் எஸ்ஜிடி படிக்கிறவங்களுக்கும் மிக முக்கியமானதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்கள் 5ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கிற டாப்பிக்லாம் படிச்சிட்டிங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 5ஆம் வகுப்புக்குள்ளே நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு போகிறதுக்கு அதை தான் கொஷினாக கேட்பாங்க. அந்த மாதிரியான டாபிக் இருக்குது. இதை நீங்கள் புக்கை தேடி தான் படிக்கணும் இல்லை, சாதாரணமாக ஜெமினியில் கேட்டு கூட படிச்சுக்கலாம். கூகுளில் செக் பண்ணி கூட உங்களால் படிக்க முடியும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட புக்கு இல்லைனா கூட இந்த டாப்பிக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 23 டாபிக் கொடுத்துருக்கேன். இந்த 23 டாப்பிக்குமே 5th இருக்குது. 5th புக் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே, படிக்கணுன்னா இந்த டாப்பிக்லாம் தெரிஞ்சு வச்சிட்டிங்கனாலே போதும். சாதாரணமாகவே இந்த டாப்பிக்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி டாபிக்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் த ஹோம்ஸ். அனிமலோட ஹோம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா அதோட யங் ஒன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டக் இருக்குன்னா அது டக்லிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி 1 to 5th இருக்கிற வேர்ட் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. வேர்டுக்கான மீனிங்கை பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை சாதாரணமாக நீங்கள் கையில் புக்கு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற மீனிங்லாம் எடுத்து பாருங்கள். அடுத்து ப்ரிப்போசிஷன் தெரியணும். 3லேயே ஸ்டார்ட் ஆகுது ப்ரிப்போசிஷன். ஹோமோஃபோன்ஸும் 5th இருக்குது. சிலபலும் கொடுக்குறாங்க. சிலபல் 1 சிலபல் 2 சிலபல் 3 சிலபல் வரைக்கும் 5th இருக்குது. சிலபல் பற்றியும் படிச்சுக்கோங்க. அடுத்து பஞ்சுவேஷன் மார்க் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸும் உங்களுக்கு 5th இருக்குது. அடுத்து அனிமல்ஸ் சவுண்டு, அனிமல்ஸோட சவுண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ் டைப் கூட கொடுத்துருக்காங்க. அடுத்து யூகே வேர்ட்ஸ் அண்ட் யூஎஸ் வேர்ட்ஸ் லிஃப்ட்டுக்கு எஸ்கலேட்டர் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, எரேசர், ரப்பர் அந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூகே யூஎஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு வெறும் வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அட்ஜெக்டிவ் பற்றியும் படிச்சுக்கோங்க. அடுத்து மேசுலின் ஃபெமினின் ஜெண்டர். இப்போ ஹியூமனாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, அதை ஆண்பால் என்ன பெண்பால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து காமன் வேர்ட்ஸு என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நவுனுக்கான டைப்பு, ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு கூட அந்த டெஃபினேஷனை கூட கேட்பாங்க. கலெக்டிவ் நவுனு, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் நிறையா வாட்டி கேட்டாங்க. ஈஸியானது அப்ஸ்ட்ராக்ட் நவுனு, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து சிங்குலர் ப்ளூரலு, கன்ஜெக்ஷன் கனெக்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கன்ஜெக்ஷனும் கேட்பாங்க. அடுத்து அட்வர்பு, கிளிப்டு வேர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு 5th இருக்குது. நீங்கள் 5th படிக்கலை அப்படின்னா இந்த டாபிக் மட்டுமாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா டென்ஸையுமே உங்களுக்கு 5th சொல்லி கொடுத்துட்றாங்க. பேசிக்கானது இந்த 23 டாப்பிக்கும் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 23 டாபிக் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களால் 15-20 மார்க் வரைக்கும் எடுத்துட முடியும். ஏன்னா இதுலேருந்து தான் உங்களுக்கு 20 கேள்விகள் வரைக்கும் வருது. எக்ஸ்ட்ரா கேள்விகள்லாம் வெளியில் தான் போகுது. 15 மார்க் கன்ஃபார்மாக நீங்கள் இந்த டாப்பிக்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எடுத்துட முடியும். இதிலேருந்து தான் நானும் கேள்வி கேட்டிருப்பேன். இந்த போன 4 டெஸ்ட்டுமே இதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வந்திருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்லேருந்து பார்க்கலாம். நீங்கள் படிக்க முடியல, படிக்க கடினமாக இருக்குது அப்படின்னா டெய்லி உங்களை ரொட்டீனை மாற்றிக்கோங்க. டெய்லி நீங்கள் கேட்குறத மாற்றிக்கிட்டு எது படித்தா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற உங்கள் நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் நினைக்கிற குறிக்கோளை போய் உங்களால் அடைய முடியும். இது நான் சொல்லலை, காந்தி சொன்னது. நீங்கள் ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு உங்கள் நடத்தையில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு டெய்லி செக் பண்ணுங்க. நான் 5 வருஷமாக படிக்கிறேன், என்னால் பாஸ் பண்ண முடியல, 10 வருஷமாக படிக்கிறேன், பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்கிறீங்கிறத மாற்றிக்கிட்டு உங்கள் இலக்கை அடையிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இலக்கை அடையிறது மட்டும்தான் உங்களோட ஞாபகமாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னும் 2 மாதத்துக்கு ஒரு ஆக்ஷனை கொடுக்க போகிறீங்க. அந்த ஆக்ஷன் தான் உங்களை கொண்டு போய் பாஸ் பண்ண வைக்க போகுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. எது செஞ்சாலுமே கடினமாக இருக்குன்னு தோணும்போது இன்னும் 2 மாதத்துக்கு தான் இந்த கடினம், அதுக்கப்புறம் நாம் பெருமையோடு இருக்கலாம்,
நம்ம பாஸ் ஆகிட போகிறோம் அப்படிங்கிறத மைண்டில் நினச்சிங்க அப்படின்னாலே உங்களால் இன்னும் படிக்க தோணும். அதனால் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். மேட்ச் த அனிமல்ஸ் இன் காலம் ஏ வித் தர் கரெக்ட் லிவிங் பிளேஸ் இன் காலம் பி. ரைட் த கரெக்ட் ஆன்சர் யூஸிங் த கோடு கிவன் பிலோ. இது 2 வரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதையே அப்படியே பெருசு பண்ணி 4 வரியாக கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து உங்கள் டைமை வந்து எடுக்கிறதுக்கும் நிறைய படிக்க வைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. ஒரே வரியிலே கொடுத்துட்டு போயிடலாம், மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்ட்டு போயிடலாம். இருந்தாலும் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. காலம் ஏ அனிமல்ஸு, காலம் பி வந்து லிவிங் பிளேஸ். ஆண்ட் எங்கே இருக்கும், பியர் எங்கே இருக்கும், கேட்டு டாக். ஆண்ட் வந்து ஹில்லுன்னு வரும், பியர் வந்து கேவ், கேட் வந்து ட்ரீன்னு கொடுத்துருக்காங்க, டாக் வந்து ஹவுஸ். இது எல்லாமே புக்கில் இருக்கிறதா. ஆன்சர் 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. ஆன்சர் ஏ தான் ஆன்சரு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எலஃபண்ட் வந்து ஃபாரஸ்ட்டு, ஃபாக்ஸ் ஹோல், கோட்டு வந்து ஷெட்டு, ஹார்ஸ் வந்து ஃபார்ம், பேர்டு நெஸ்ட்டு, பீ ஹைவு, இது எல்லாமே வந்து 5th இருக்குது. உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும் அப்படின்னாலும் கேட்டு வாங்கி படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். சேஞ்ச் த சென்டென்ஸ் ஃப்ரம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சரில் இருக்கிற ஒரு சென்டென்ஸை பாஸ்ட்டில் மாற்ற சொல்கிறாங்க. ஐ வில் பி ஸ்பீக்கிங் டு ஹர், ஐ வில் பி ஸ்பீக்கிங் டு ஹர் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் இருக்குது. இது பாஸ்ட்டில் மாற்றினா என்னவா இருக்கும்? பாஸ்ட்டு. ஆன்சர் ஐ வாஸ்ன்னு வரும். வில்லுங்கிறது வாஸ்ன்னு மாறிடும். ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர். ஆன்சர் ஏ தான் ஆன்சரு. ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர். தேர்ட் கொஷின் பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் மீன்ஸ் டு கிவ் ஆர் ஷேர் சம்திங் அமாங் பீப்புள். த்ரஷஸ் மீன்ஸ் டு செப்பரேட் கிரைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ் பை பீட்டிங். டிஸ்ட்ரிபியூட்னா எல்லாருக்கும் கொடுக்குறது, ஷேர் பண்ணி கொடுக்குறது அப்படின்னும். த்ரஷஸ் அப்படின்னாக்கா பிளான்ட்லேருந்து, அதாவது செடியிலேருந்து விதைகளை அடித்து நீக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்பரேட் கிரைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ் பை பீட்டிங்னு சொல்லியிருக்காங்க, அடிக்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. இது 2த்தில் சரி எது, தவறு எது? 2மே சரியா, 2மே தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. மீனிங்கை சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது சரியா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேர்ட் மீனிங் படிச்சிருக்கணும். ஆன்சர் சி, போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது. ஆன்சர் சி. டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா ஷேர் சம்திங் அமாங் பீப்புள். த்ரஷர்ஸ் அப்படின்னா செப்பரேட் கிரைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ் பை பீட்டிங். அடுத்த கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அனகிராம் ஆஃப் த வேர்ட். அனகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்டில் இருக்க லெட்டரை மாற்றி மாற்றி போட்டு வேறு வேர்டு வர வைக்கலாம். அதாவது வேறு எந்த லெட்டருமே வராது, அதே லெட்டரை வச்சு திரும்ப இன்னொரு வேர்டை நம்ம உருவாக்க முடியும். அந்த மாதிரி கார்டனில் என்ன இருக்குது, GARDEN, அதே லெட்டரை வச்சு வேறு என்ன வேர்டு வந்திருக்கு, டேஞ்சரில் அதே லெட்டர்ஸ் இருக்குது. அப்போது கார்டனோட அனகிராம் வேர்டு வந்து டேஞ்சர். இந்த மாதிரி நிறைய வேர்ட் சொல்லலாம். லிசன், சைலண்ட், டைம், ஐட்டம், ஹார்ட், எர்த்து, அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. 5th கொஷின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டு, ரீசன். இந்த சென்டென்ஸ் ஹி ஜாயின்ட் த டியூட்டி எஸ்டர்டே. த வேர்ட் ஜாயின்ட் இஸ் அன் அட்வர்ப். ஜாயின்டு அப்படிங்கிறது தான் வந்து இந்த சென்டென்ஸில் அட்வர்ப்னு கொடுத்துருக்காங்க. ரீசன், அண்ட் அட்வர்ப் டிஸ்கிரைப்ஸ் எ வேர்ப் அண்ட் இட் டெல்ஸ் ஹவு, வென், வேர் ஆர் ஹவ் ஆஃப்டன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அட்வர்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டேட்மெண்ட்டு தான் தவறு. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஜாயிண்ட் வந்து அட்வர்புன்னு கொடுத்துருக்காங்க, ஜாயிண்ட் வந்து வேர்பு. இதில் அட்வர்பு எது அப்படின்னா எஸ்டர்டே அப்படிங்கிறது தான் அட்வர்பு. அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள். வென்னு அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக வர்றது தான் அட்வர்பு. இதில் ரீசன் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து தவறு. அப்போது ஆன்சர் என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் பட் ரீசன் இஸ் கரெக்ட். டி தான் ஆன்சரு. இதில் எஸ்டர்டேங்கிறது என்ன? அட்வர்பு. எஸ்டர்டே தான் அட்வர்பு. ஜாயிண்ட் அப்படிங்கிறது வேர்பு. ஹீங்கிறது சப்ஜெக்டு. ஆன்சர் டி தான் ஆன்சராக வரும். அடுத்து 6th கொஷின் பாருங்கள். ஃபில்லிங் த பிளாங்க் வித் த கரெக்ட் கனெக்டிங் வேர்டு. கனெக்டிங் வேர்டு அப்படின்னா கன்ஜெக்ஷன். ராணி வென்ட் டு த மார்க்கெட் டேஷ் பாட் அ வெஜிடபிள். பிகாஸ் வருமா, அண்டு வருமா? ராணி வென்ட் டு த மார்க்கெட் அண்டு பாட் வெஜிடபிள்ஸ்னு வரும். அண்டு அப்படிங்கிறது என்ன கன்ஜெக்ஷன் அப்படின்னு கூட கேட்கலாம். அண்டுங்கிறது என்ன கன்ஜெக்ஷன்? கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு வரும்.
அந்த டைப்பு கூட படித்து வச்சுக்கோங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். இதில் கலெக்டிவ் நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆர்மி ஆஃப், ஆன் ஃப்ளாக் ஆஃப், ஆன் பஞ்ச் ஆஃப், ஆன் ஹியர்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆர்மிங்கிறது சோல்ஜருக்கும் ஆண்ட்டுக்கும் தான் வரும். சோல்ஜருக்கும் ஆண்ட்டுக்கும் வரும். ஆன் ஆர்மி அப்படிங்கிறது ஆண்ட். ஆன் ஆர்மி ஆஃப் ஆண்ட்ஸ். எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ்னு வரும். எ ஹியர்ட் ஆஃப் கோட்ஸ்னு வரும். எ ஹியர்ட் ஆஃப் கோட்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான பொருத்தம். 3 1 4 2 ஆன்சர் ஏ தான் வந்து இதுக்கு ஆன்சராக வரும். அடுத்து இன் இங்கிலீஷ் மெனி அனிமல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் நேம் ஃபார் தர் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபார்ம்ஸ். Read the following pairs carefully and identify which pair is incorrectly matched. Correct male female pair கேட்குறாங்க. Stag hind, stag hind. Fox vixen. Drac duck, drac duck. Hero tiger. இதில் எது தவறாக பொருந்தி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாக் அப்படின்னா ஆண்மான், ஹிண்டுனா பெண்மான், ஃபாக்ஸ் அப்படின்னா நரி, விக்சன் அப்படின்னா பெண் நரியை குறிக்கும். விக்சன் அப்படின்னா பெண் நரி. ட்ராக்னா ஆண் வாத்து, டக்குனா தான் பெண் வாத்து. ஹீரோனா வீரன், டைகர்னா புலி. இதில் எது வரும்? ரெண்டுமே சரியாக பொருந்தலை. ஹீரோவுக்கு ஹீரோயின்னு வரும், டைகருக்கு டைகரஸ்னு வரும். அதனால் ஆன்சர் டி. 9வது கொஷின் பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் வேர்ட் மீனிங் பேர் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் பேர். கரெக்டான பேர் கேட்குறாங்க. இதுவும் மீனிங் தான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்கேன். சோல் அப்படின்னா எ மார்ஷன் டே. ஹப் அப்படின்னா ஹேபிட், ஹியூமன் செட்டில்மெண்ட். சர்வைவல் அப்படின்னா கிவ் அப்பு. ஈகர் அப்படின்னா கின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈகர் அப்படின்னா கின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானது? சர்வைவல் அப்படின்னாக்கா டு பி கண்டினியூடுன்னு வரணும். கிவ் அப் அப்படின்னா விட்டுறது. சர்வைவலுக்கு ஆப்போசிட் மாதிரி வரும் கிவ் அப்புங்கிறதுனால. அதனால் தவறு வந்து ஆன்சர் சி தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது தவறானதை தான் சூஸ் பண்ணணும். பேலன்ஸ் 3மே சரியானது. சோல்னா மார்ஷன்டைன், ஹப்னா ஹேபிட்டட், ஹப்னா ஹேபிட்டட், ஹியூமன் செட்டில்மெண்ட்டு, ஈக அப்படின்னா கின்னு. ஓகேவா? 10th கொஷின் பாருங்கள். Choose the correct option in which all the animal sound pairs are correctly matched. இந்த 4 இதில் எந்தில் அனிமலோட சவுண்ட்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு? பீஸ் வந்து ஹம் பண்ணும், டக் வந்து குவாக்கு, ஸ்பேரோ சிரிப்பு, டாக் வந்து பார்க். டாக் வந்து பார்க்கிங் டாக்னு வரும்ல. பீஸ் ரோரர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸ்னேக் தான் வந்து ஹீஸு, லைன் தான் வந்து ரோரரு. அப்போது ஏ தான் வந்து சரியானது. ஆன்சர் ஏ. ஏல வந்து சவுண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து 11th கொஷின் பாருங்கள். fill in the blank with the correct article. she bought dash apple and dash umbrella from the shop. அவங்க வந்து ஒரு ஆப்பிளும் ஒரு அம்பர்லாவும் வாங்கினாங்க. ஆப்பிளுக்கு என்ன வரும் முன்னாடி? ஏவா? he bought an apple and umbrella-வா இல்லை he bought an apple and umbrella-வா? ஆ சவுண்டு வருது இல்லையா? அப்போது வவல் சவுண்டு வரும்போது அண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஹி பாட் அன் ஆப்பிள் அண்டு அண்ட் அம்பல்லா ஃப்ரம் த ஷாப் அப்படிங்கிறது தான் சரியானது. 12th கொஷின் பாருங்கள். ஹூ ரோட் த புக் த ஜங்கிள் புக்? ஹூ ரோட் த புக் த ஜங்கிள் புக்? யாரோட புக்கு? யார் எழுதுனது? ரவீந்திரநாத் தாகூரா, ஆர்கே நாராயணனா, யார்? ருடியார்ட் கிளிப்பிங். ருடியார்ட் கிளிப்பிங் எழுதுனது தான் வந்து த ஜங்கிள் புக். ஜங்கிள்ங்கிறது காடு இல்லையா? அங்கே கிளிப் பண்ணி போவாங்க, கிளிப் வச்சு போவாங்க, இல்லை கிளைம்பிங் பண்ணி தானே போவாங்க. அதுக்கு இந்த கிப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ருடியார்ட் கிப்ளிங். ருடியார்ட் கிப்ளிங்கில் இந்த கிப்ளிங் இது வந்தாலே காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 13 பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் டு ஃபார்ம் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஒன்று ஜம்பிள்டு வேர்ட்ஸ் கேட்பாங்க, இல்லை ஜம்பிள்டு சென்டென்ஸ் கேட்பாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஜம்பிள்டு வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரு சென்டென்ஸை நம்ம கரெக்டாக ரெடி பண்ணாலே போதும். என்ன கொடுத்துருக்காங்க? வெல்கம் ஷீ அண்டு ஹர் பேரண்ட்ஸ் வித் எ ப்ராட் ஸ்மைல் தேர் கெஸ்ட். இதில் என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? ஷீயும் அண்டு ஹர்ரும் சேர்ந்து, அந்த பசங்களோட பேரண்ட்ஸும் சேர்ந்து கெஸ்ட்டை வரவேற்கிறாங்க. எப்படி? ப்ராட் ஸ்மைலோட வரவேற்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஷீ அண்டு ஹர் பேரண்ட்ஸ் வெல்கம் தர் கெஸ்ட் வித் எ ப்ராட் ஸ்மைல் அப்படின்னு வரும். வித் எ ப்ராட் ஸ்மைல்னு வரும். இப்போ ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு என்ன வரும்? 2 தான் ஃபஸ்ட்டு வரும். 2 தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து 1 வரும். 2 1 4 5 3ன்னு வரும். 2 1
4 5 3 இதில் இருக்குது, பியில் தான் இருக்குது. அப்போது இதுதான் கரெக்டான ஆர்டர். நீங்கள் எழுதி பார்த்தீங்க, நிறைய சென்டென்ஸை படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பழகிடும். அடுத்து பாருங்கள், கிளிப்டு வேர்ட்ஸ் ஆர் ஷார்ட்னர்டு ஃபார்ம் ஆஃப் லாங்கர் வேர்ட்ஸ். சூஸ் த ஆப்ஷன் இன் விச் ஆல் த பேர் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. கிளிப்டு வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஷார்ட்டர்டு ஃபார்ம் ஆஃப் லாங் வேர்டு. லாங் வேர்டை ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் வந்து கிளிப்டு வேர்டு. அதில் எந்த 3 வார்த்தைகள் கரெக்டாக பொருந்தி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம், எக்ஸாமினேஷன், ஆடு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, லேபு, லெபார்ட்ரி, ஃபோன்னா டெலிவிஷன், பைக்னா பைசைக்கிள், பஸ்ஸுனா பிஸ்னஸ், ஜிம்முனா ஜிம்னாஸ்ட், ஃபோட்டோனா டெலிஃபோன். இதில் தவறாக இருக்குது இதெல்லாம். இப்போ இது எல்லாமே தவறு. இப்போ மட்டும்தான் சரியாக இருக்குது. எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத எக்ஸாம் ஒன்றும், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத ஆட் ஒன்றும், லேபுங்கிறத லெபார்ட்ரி தான் வந்து நம்ம கிளிப்டு வேர்டு லேபாக யூஸ் பண்ணுறோம். படிச்சுக்கோங்க. அடுத்து, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிட்டர்மைண்ட்? டிட்டர்மைன்னா என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. ஈஸிலி கிவ் அப்பா, வில் பவர்டா, ஃபீலிங் அஃப்ரைடா, வெரி டயர்டா? ஆன்சர் டிட்டர்மைண்ட் அப்படின்னா வில் பவர்டு. டிட்டர்மைன்னா வில் பவர்டு. ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு லெசன் இருக்குல்ல, அதில் வரும். அடுத்து பாருங்கள், 16th கொஷின். பேட்மிண்டன் இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் கேம் இன் த வேர்ல்டு. விச் இஸ் த ஃபஸ்ட்டு மோஸ்ட் பாப்புலர் கேம்? பேட்மிண்டன் வந்து செகண்ட் பாப்புலர் கேமாக, வேர்ல்டுலேயே செகண்ட் பாப்புலர் எதுன்னு கேட்டாங்கன்னா பேட்மிண்டனை சொல்லணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் வந்து பேட்மிண்டன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேமஸ் கேம் என்ன அப்படின்னா ஆன்சர் ஹாக்கியா, ஃபுட்பாலா? ஆன்சர் ஃபுட்பால் தான் வந்து வேர்ல்டுலேயே பாப்புலரான கேம். ஃபஸ்ட்டு ஃபுட்பாலு, செகண்ட் தான் பேட்மிண்டன். 17th பாருங்கள். த போயம் டீம் ஒர்க் இஸ் ரிட்டன் பை ஹூம்? போயம் வந்து யாரால் எழுதப்பட்டது? டீம் ஒர்க் அப்படிங்கிற போயம் யாரால் எழுதப்பட்டது? கெஸ்ட்லாம் சேர்ந்தால் வந்து டீமாக மாறிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் சேர்ந்தால் டீமாக மாறிடுவாங்க? கெஸ்ட்டெல்லாம் சேர்ந்து டீமாக ஆகிடுவாங்க. எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து டீம் ஒர்க்குங்கிற பாடலை எழுதியிருப்பார். எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஒரு 30 கொஷினில் கண்டிப்பாக ஒரு கொஷினோ இல்லை 2 கொஷினோ வந்து புக்கை பற்றியோ ஆத்தரை பற்றியோ வரும். இதை யார் சொன்னது, இதை யார் பண்ணுது அப்படின்னு மேக்ஸிமம் 2 இல்லை 3 வரைக்கும் கூட போகலாம். 2 கேள்வி, 1 இல்லை 2 கேள்வி வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து, the term aribada is commonly used in environmental studies. It refers to the mass nesting behavior of certain animal. Which of the following best describes aribada? aribada வந்து காமனாக வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடிக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். அங்கே ஒரு மாஸ் நெஸ்டிங் நடக்குது. அது எந்த அனிமலுக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சீசனல் மைக்ரேஷன் ஆஃப் பேர்டு, த மாஸ் நெஸ்டிங் ஆஃப் sea turtle on beaches, the hibernation of animal during winter, the grouping fish அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 6th do you know பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா the mass nesting of sea turtles on beaches. 6th படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அரிபடாங்கிறது எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து 19வது கேள்வி. read the following statements. 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 4 ஸ்டேட்மெண்ட்டையும் படித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. the tense is used to express universal truth and situations that never changes over time. ஒரு டென்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத்தையும் அன்சேஞ்சிங் சுச்சுவேஷனையும் சொல்கிறதுக்கு அந்த டென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ரெகுலர் ஆக்ஷன்ஸ், ஹேபிட்ஸ் அண்ட் டெய்லி ரொட்டீன்ஸ் தட் அக்யூர் ரிப்பீட்டட்லி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த டென்ஸ் வந்து என்னத்தெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுவோம்? ரெகுலராக நடக்கிற ஆக்ஷன்ஸு, ஹேபிட்டு, டெய்லி ரொட்டீனாக அது நடந்துக்கிட்டே இருக்கிறது, ரிப்பீட்டடாக ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் அந்த டென்ஸு தான் வந்து காட்டும். இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் பிளான்டு ஆர் ஷெட்யூல்டு ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ், எஸ்பெஷலி தோஸ் ஃபிக்ஸ்டு பை டைம் டேபிள்ஸ். ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சோ, ஒரு எக்ஸாமுக்கு டைம் டேபிள் போட்டு அடுத்த மாதம் இந்த எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு பிளான் போட்டு அது கரெக்டாக நடக்க தான் போகுது இல்லையா? அப்போது அதுக்கும் இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்டு டு கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன், டைரக்ஷன், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணும்போதும் இந்த டென்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. 4 ரூல் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரூலுமே ஒரு டென்ஸை தான் சொல்லுது. இந்த எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஒரு டென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெஃபர் டு விச் டென்ஸ்? எந்த டென்ஸில் இதெல்லாம் வரும்? ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யூனிவர்சல் ட்ரூத்து அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கணும். இதில் ஒரு வரியாக வச்சாவது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கணும்.
நெவர் சேஞ்சஸ், ஓவர் டைமு, ரிப்பீட்டட் ஆக்ஷனு, ஹேபிட்டு, ஃப்யூச்சர் ஈவெண்ட், அதாவது ஷெட்யூல்டு ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸு, இது எல்லாமே வந்து எதை தான் சொல்லுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வந்து ஆன்சர். அடுத்து 20வது கேள்வி பார்க்க போகிறோம். அடுத்து below is a list of poems along with their author. Some of the pairs are correctly matched while one pair is incorrectly matched. Carefully read each pair and identify the incorrect poem and author combination. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிலோவாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டில் வந்து நான் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். போயமும் ஆத்தர் பேரும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது, அதை கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படித்து பாருங்கள். த crocodile அப்படிங்கிறது லூயிஸ் கேரல், ட்ரீஸ் அப்படிங்கிறது சாரா கால்ரிட்ஜ், ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் அப்படிங்கிறது ராஜா ஆறுமுகம்னு, இந்தியன் சீசன் அப்படிங்கிறது நிஷா டைரானே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிஷா டைரானேன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது 6th தான், 6th + 7th நினைக்கிறேன். கண்டுபிடிக்க பார்க்கலாம். ராஜா ஆறுமுகங்கிறவர் வந்து கனவு காணுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா ஆறுமுகம், ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் தான் வந்து ராஜா ஆறுமுகம். ரயில்வே கேரேஜ் வந்து ஆறுமுகம் கிடையாது, ஸ்டீவன்சன் வரும். லூயிஸ் ஸ்டீவன்சன், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ரயிலில் ஏறினது ராபர்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா ஆறுமுகம் வந்து கனவு காணுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் சீசன் வந்து டைரானே, நிஷா டைரானே. இந்தியனோட சீசனை டைரியில் எழுதி வைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மாதத்துக்கு ஞாபகம் வச்சுட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அடுத்து, விச் பார்ட் ஆஃப் ஸ்பீச் ரீப்ளேஸ் எ நவுன்? நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு ஹரின்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுவோம்? ஹீ அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஹீங்கிறது என்னது? ப்ரொனவுன் எதை வந்து எடுக்கும்? நவுனை தான் வந்து தூக்கும். நவுனுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் தான் வந்து ப்ரொனவுன். அடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்து சொல்லியிருக்காங்க. சென்டென்ஸும் அதுக்கான பேட்டர்னையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷீ ரன்ஸ், ஹீ இஸ் எ டீச்சர், தே ப்ளே ஃபுட்பால், ஷீ கேவ் ஹிம் எ கிஃப்ட், ஷீ ரன்ஸுங்கிறதுல 2 வேர்ட் தான் வந்திருக்கா. அதை வச்சு நம்ம ஈஸியாக பொறுத்திடலாம். இங்கேயும் 2 வந்திருக்கா. அப்போ அதை வச்சு என்ன பண்ணிவிடுவோம்? சப்ஜெக்ட்டு வேர்புன்னு கொடுத்துருவோம். ஹீ இஸ் ஏ டீச்சர், அப்போது காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு. ஏன்னா அந்த டீச்சரை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்டே மீனிங் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த வேர்டு தான் வந்து அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டு. அந்த வேர்டை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் மீனிங்கே இருக்காது. டீச்சர் எடுத்துட்டிங்கன்னா இந்த வேர்டை நம்ம படிக்கவே முடியாது. ஹீ இஸ் ஏ அப்படின்னு பாதியில் நிற்கும். அப்போது இந்த டீச்சருங்கிறது என்னது? காம்ப்ளிமெண்ட்டு. சப்ஜெக்ட் வேர்பு, ஹீ இஸ் ஏ டீச்சர் வந்து சப்ஜெக்ட் வேர்பு காம்ப்ளிமெண்ட்டு. தே ப்ளே ஃபுட்பால் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. இதில் ஷீங்கிறது சப்ஜெக்ட்டு, கேவ் அப்படிங்கிறது வேர்பு, ஹிம்முங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. யாருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக வந்தால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக வந்தால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட புரிஞ்சிடும். ஒரு தடவை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே மனசில் பதிஞ்சிரும். ஆன்சர் 2, 4, 3, 1. சி த ஆன்சர். அடுத்து 23rd கொஷின் பாருங்கள். டிப்தாங்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்குது. எஸ்ஜிடிலாம் கூட கேட்குறாங்க, பேப்பர் 2லையும் கேட்பாங்க. டிப்தாங்ஸ் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் வவ்வல்ஸ் தான். வவ்வல்ஸு ப்ளஸ் வந்து அது வந்து ஒரே வவ்வல் சவுண்டில் தான் இருக்கும். டிப்தாங் இஸ் எ சிங்கிள் ஸ்பீச் சவுண்ட் மேட் பை கம்பைனிங் 2 வவ்வல் சவுண்ட். 2 வவ்வல் இருக்கும், ஆனால் அது ஒரே சவுண்டில் தான் இருக்கும், அதாவது ஒரே சிலபிளில் தான் இருக்கும். அப்படி வர்றது பாய் அப்படிங்கிறது தான் இங்கே டிப்தாங் சவுண்டில் வர்ற வேர்டு. இதே மாதிரி ஹவ் அதில் ஓவும் யூவும் சேர்ந்து வரும். ஆவும் யூவும் சேர்ந்து வருது தான் ஹவுஸ். ஓகேங்களா? கோ அதில் பார்த்திங்கன்னா கோவில் ஓவும் யூவும் இருக்கும். அதே மாதிரி தான் ஹோமுக்கும். பாய் அதில் ஓவும் ஐயும் இருக்குது. அதே மாதிரி காயின் அதுலேயும் ஓவும் ஐயும் சேர்ந்து வரும். இஐ வர்றது பார்த்திங்கன்னா ப்ளே, டே இதிலலாம் வந்து இஐ சேர்ந்து வரும். டிப்தாங்ஸ் பற்றி படிச்சுக்கோங்க. அடுத்து, விச் வேர்ட் ஹேஸ் த லாங் வவ்வல்? லாங் வவ்வலும் கேட்பாங்க. லாங் வவ்வல்னால் என்னது? இஇ, ஐஐ அந்த மாதிரிலாம் சேர்ந்து வருது இல்லையா?
அதெல்லாம் வந்து லாங் வவ்வல். சேர்ந்து வர்றது தான் வந்து லாங் வவ்வல். பார்க்கலாமா? இதில் எது இடபிள்யூ வந்திருக்கு? டபிள்யூ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். விச் வேர்ட் ஹேஸ் த லாங் வவல்? ட்ரீ அப்படிங்கிறது தான் இதில் லாங் வவல். 25th கொஷின் பாருங்கள். fill in the blank with the suitable homophones. ப்ளீஸ் வெயிட் ஃபார் யுவர் டோன். என்ன டோன்? டோன் என்ன ஸ்பெல்லிங்? டோன் ஸ்பெல்லிங் தெரியலனா ஒரு மார்க் கிடைக்காது. டோன் டிஆர்என்னா டியூஆர்என்னா? டியூஆர்என் தான் வந்து உங்களோட டோன். நீங்கள் இதை சொல்லும்போதே இந்த ஸ்பெல்லிங்கை சொல்லிப்பார். நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எனக்கு தான் மனசில் பதியும். நீங்கள் சொல்லி நீங்கள் எழுதும்போது தான் அது உங்களுக்கு பதியும். எவ்வளோ தூரம் நீங்கள் அதுக்காக மெனக்கடுறீங்களோ அது உங்ககிட்ட அவ்வளோ தூரம் வரும். வார்த்தைகள், படிப்புன்னு இல்லை, எல்லா முயற்சிகளுமே நீங்கள் அதுக்காக எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் வரும். நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன், என்கிட்ட வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. ஏதோ ஒரு செயல் செய்யும்போது இன்னுமே டபுளாக அது உங்ககிட்ட வரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருங்க. கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் நடக்கும். அடுத்து read the following sentence and identify the zero conditional sentence. கண்டிஷனல் சென்டென்ஸ் மட்டும் எத்தனை இருக்குது? அதாவது இஃப் கண்டிஷனல் சென்டென்ஸ் தெரியுங்களா? 4 இருக்குது. ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இஃப் வச்சு வருது இல்லையா? அதான் அது மொத்தம் 4 இருக்குது. 0ல் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஜீரோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் சொல்லிட முடியும். யூனிவர்சல் ட்ரூத்தும் ஃபேக்ட்டும் தான் வந்து ஜீரோ கண்டிஷன். இதில் யூனிவர்சல் ட்ரூத் என்ன இருக்குது? த சன் ரைசஸ் ஆன் த ஈஸ்ட்டுங்கிறது யூனிவர்சல் ட்ரூத். அந்த மாதிரி உலகம் சுற்றுது, காலையில் விடியும், நைட்டு ஆகும், இது எல்லாமே எது வந்தாலுமே என்னது? அது எல்லாமே யூனிவர்சல் ட்ரூத்து, ஃபேக்ட்டு. இங்கே என்ன இருக்குது? இஃப் வாட்டர் ரீச் 100 degree Celsius இட் பாயில்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே என்ன சென்டென்ஸு? கண்டிஷனல் சென்டென்ஸில் ஜீரோஸ் கண்டிஷனலுங்கிறது இதுதான். சரி, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? ஃபஸ்ட்டு கண்டிஷனுங்கிறது யூஸ்டு ஃபார் ரியல் அண்டு பாசிபிள் ஃப்யூச்சர் சுச்சுவேஷன். இப்போ நான் இது இருக்குது, இதை வச்சு நான் அதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறது. இப்போ என்கிட்ட 500 ரூபாய் இருக்குது, அதை வச்சு நாளைக்கு நான் ஊருக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் அது என்னது? ஃபஸ்ட்டு கண்டிஷன். என்கிட்ட இருக்கிறத வச்சு நாளைக்கு நான் இதை செய்ய போகிறேன், இப்போ நான் இதை செஞ்சுட்டு நாளைக்கு அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஐ ஹாவ் 500, ஐ வில் கோ சென்னை டுமாரோ. என்கிட்ட 500 ரூபாய் இருக்குது, நாளைக்கு நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். நான் கடினமாக படித்தா பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதே செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, என்கிட்ட இருந்தால் நான் இதை செய்வேன், ஆனால் இப்போ இல்லை, இமேஜின் பண்ணுறோம். நான் மட்டும் கார் வச்சுருந்தேன் அப்படின்னா பஸ்ஸே ஏறாமல் சென்னை போயிடுவேன். இஃப் ஐ ஹேட் அ கார் ஐ வுட் ட்ராவல் எவரிவேர் அப்படி சொன்னோம் அப்படின்னா நான் வந்து இமேஜின் பண்ணுறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணால் அது செகண்ட் கண்டிஷன். முன்னாடி இருக்கிறதெல்லாம் இமேஜின் பண்ணால் அது தேர்ட் கண்டிஷன். இஃப் ஐ ஸ்டடிடு ஹார்ட் இன் லாஸ்ட் இயர் ஐ காட் அ ஜாப் அப்படின்னு சொன்னோன்னா அது பாஸ்ட்டு அன்ரியல் சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணுறோம், அது தேர்ட் கண்டிஷனில் வரும். யூனிவர்சல் ட்ரூத்தை சொன்னால், உண்மையை சொன்னால் அது ஜீரோ கண்டிஷன். உண்மையை சொன்னால் ஜீரோ தான் கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையை சொன்னால் ஜீரோ கண்டிஷன். நான் இதை செஞ்சுட்டு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னா உண்மையை சொல்கிறோம். இருக்கிறத வச்சு இதை செய்ய போகிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இருந்தால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு இமேஜின் பண்ணுறோம். ப்ரெசண்ட்லேயே இமேஜின் பண்ணால் அது செகண்ட் கண்டிஷன். பாஸ்ட்டில் இமேஜின் பண்ணணும். நான் மட்டும் 1,00,000 ரூபாய் வச்சுருந்தேன்னா இந்நேரம் ஒரு வீடு கட்டியிருப்பேன். அந்த மாதிரி முன்னாடி இருக்கிறதையும் இமேஜின் பண்ணி இப்பயும் இமேஜின் பண்ணோம் அப்படின்னா அது தேர்ட் கண்டிஷன். இங்கே வந்திருக்குது நமக்கு ஜீரோ கண்டிஷன் தான் வந்திருக்கு. ஜீரோ கண்டிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ அது என்னது? யூனிவர்சல் ட்ரூத்தும் ஃபேக்ட்டும் தான் வந்து ஜீரோ கண்டிஷன். அடுத்து 27th கொஷின் பாருங்கள். த எக்ஸ்பேன்ஷன். 27th கொஷின் பாருங்கள். த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் நீட் இஸ் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். த வேர்டு நீட் இஸ் கால்டு, நீட்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இந்த வேர்டு நீட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ரிவேஷனா, அக்ரானமியா, ஹோமோனிமா, ஹோமோஃபோனா? ஆன்சர் அக்ரோனிம். ஏன் அக்ரோனிம் சொல்கிறோம்னாக்கா, ஒரு எக்ஸ்பென்ஷனை நம்ம வேர்டாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நீட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது அது அக்ரோனிம். வெறும் லெட்டர்ஸை மட்டும் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ என்இஇடி நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, நீட்டுனே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அது அக்ரோனிம். அடுத்து அக்ரோனிம் நிறைய அக்ரோனிம் இருக்குது. நாசா, யுனெஸ்கோ. பின்னுனா என்ன? பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு. ரேடார்னா ரேடியோ டெடிகேஷன் அண்டு ரேஞ்சிங்கு. லேசர்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை
ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ரேடியேஷனு எய்ட்ஸுங்கிறது கூட ஒரு அக்ரோனிம் தான். கோவிடு கொரோனா வைரஸ் டிசீஸை தான் நம்ம கோவிடுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ அது அக்ரோனிம். எய்ட்ஸுக்கு அக்யூட் இம்யூன் டிஃபைன்சி சிண்ட்ரோம்னு வரும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 28th கொஷின் பாருங்கள். ஹூ ரோட் த கிளாசிக் அட்வென்ச்சர் நாவல் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 8 days? 8 days இல்லை, 80 days. ஹூ ரோட் த கிளாசிக் அட்வென்ச்சர் நாவல் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days அப்படிங்கிற நாவலை யார் எழுதுனா? ஆன்சர் ஜூல்ஸ் வேர்ம். எழுதுனது ஜூல்ஸ் வேர்ம்ங்கிறவர் தான் எழுதியிருப்பார். அடுத்து 29th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்பென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷத்தில் கேட்டுருவாங்க. ஒரு வருஷத்தில் இந்த கேட்காமல் இருந்தாலும் எக்ஸ்பென்ஷன் கேட்காமல் இருந்தாலும் இன்னொரு வருஷத்தில் இந்த எக்ஸ்பென்ஷன் கேட்டுருவாங்க. இந்தியன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கோடா, இந்தியன் ஃபண்டா? ஆன்சர் ஐஎஃப்எஸ்சி. ஐஎஃப்எஸ்சி கோடு ஒவ்வொரு பேங்க்குக்கும் இருக்கும் இல்லையா, எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு. இது எல்லாமே கேட்ட கொஷின்ஸ் தான், சரிங்களா? இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட் அப்படிங்கிறது தான் ஐஎஃப்எஸ்சி. இந்த ஃபார்மல் லெட்டர் டியர் சார் மேடம் கம்ஸ் அண்டர் விச் பார்ட் ஆஃப் த ஃபார்மட்? ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் டியர் சார் மேடம்ங்கிறது என்ன பார்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்மல் லெட்டரில் தான் இது வரும். இது என்ன பார்ட்டுன்னு கேட்குறாங்க. இல்லை இப்படி கூட கேட்கலாம். ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் சிக்னேச்சரா, அட்ரஸா, சல்யூட்டேஷனா? சல்யூட்டேஷனாக வரும். ஆன்சர் டியர் சார் மேடம்ங்கிறது சல்யூட்டேஷன். இல்லைனாக்கா இப்படி கேட்கலாம். இன் ஏ ஃபார்மல் லெட்டர் வாட் இஸ் த சல்யூட்டேஷன் வேர்டுன்னு கூட கேட்கலாம். ஆன்சரு டியர் சார் மேடம்னு வரும். இந்த இடத்துல ஆன்சரு சல்யூட்டேஷன் தான் வந்து ஆன்சரு. இதோட 30 கேள்விகள் முடியுது. உங்களுக்கு எந்த மாதிரி கேள்விகள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த மாதிரி மாற்றி கொடுக்கலாம். இப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு 6th 7th புக் வேணும், இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு புக்கு இல்லை படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா இருக்குது, பிடிஎஃபாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இன்னும் 8th முடிக்கல, 6th 7th வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.